ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி டேம் 1 6th ஸ்டாண்டர்ட் பயிற்சி 1.1 உள்ள சரியா தவறா என கூறுக அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சம், இந்திய முறையில் 67999 என்ற எண்ணை 6,79,99,037 என எழுதுகிறோம். இது சரியா தவறா என கூறுகன்றிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்திய முறைனா என்ன, அப்புறம் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம், அதாவது பன்னாட்டு முறைனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம பார்த்தோம். இதில் இந்திய முறையில் இப்படி எழுதலாமா, இப்படி எழுதுறது கரெக்டாக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம். அது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்திய முறையில் 1கள் 10கள் 100கள், அதுக்கப்புறம் ஒரு கமா போடுவோம். 1000 10,000, அதுக்கப்புறம் ஒரு கமா போடுவோம். லட்சம் 10 லட்சம், அப்புறம் ஒரு கமா போடுவோம். அப்புறம் கோடி. இந்த மாதிரி இது இருக்கான்னு பாருங்க. அப்படியே இருக்குது. அப்போ இதோட விடை என்ன? சரி. சரிங்களா? இதுக்கு அடுத்து பார்க்க போகிறோம். அடுத்த கொஸ்டின் என்னன்னா, ஓர் இலக்க எண்ணின் தொடரி எப்போதும் ஓர் இலக்க எண்ணாகும். ஓர் இலக்க எண்ணா என்ன? 1லிருந்து 9 முதலான எண்களை தான் நம்ம ஓர் இலக்க எண்போம். ஒரே ஒரு எண் இருந்தால் அது ஓர் இலக்க எண்கள். 2 அல்லது நம்மளுக்கு 2 எண்கள் இருந்தால் அதை ஈரிலக்கம் சொல்லுவோம். 3 எண்கள் இருந்தால் மூவிலக்கம் சொல்லுவோம். இது நம்மளுக்கு ஒரு எண்கள் தான் இருக்குது. இதை நம்ம ஓர் இலக்க எண் அப்படின்னு சொல்லலாம். அப்படி தானே? தொடரினா என்ன? ஒரு எண்ணோட அடுத்த நம்பர் தான் தொடரி. அதாவது ஒரு எண்ணு கூட நம்ம 1 கூட்டுறோம் அப்படின்னா அதுதான் அதில் கிடைக்கிற ஆன்சர் தான் அதோட தொடரி. இப்போ 1ஓட தொடரி என்ன? 2. அப்போ 2ஓட தொடரி என்ன? 3. 3ஓட தொடரி என்ன? 4. 4ஓட தொடரி என்ன? 5. இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். அப்போ ஓர் இலக்க எண்ணில் நம்மளுக்கு பெரிய எண் என்னது? 9. 9 கூட்டல் 1, அதோட தொடரி என்ன வரும்? 9 கூட்டல் 1 10. 9ஓட தொடரி இப்போ என்ன? 10. 10ங்கிறது நம்மளுக்கு ஓர் இலக்க எண்ணா ஈரிலக்க எண்ணா? ஈரிலக்க எண். ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஓர் இலக்க எண்ணின் தொடரி எப்போதும் ஓர் இலக்க எண்ணாகும். எப்போதுமே ஓர் இலக்க எண்ணா இருக்குமா? இருக்காது. நம்மளுக்கு ஈரிலக்க எண்ணாகவும் கிடைக்கும். அதனால் இதோட விடை என்ன? தவறு. நெக்ஸ்ட் பாருங்கள், மூவிலக்க எண்ணின் முன்னி எப்போதும் 3 அல்லது 4 இலக்க எண்ணாகும். 3 இலக்க எண்ணோட முன்னி நம்மளை நான் சொல்லியிருக்கேன், ஒரு எழுத்துக்கள் இருந்தால் அது ஒரு இலக்கம், 2 எழுத்து இருந்தால் ஈரிலக்கம், 3 எழுத்துக்கள் இருந்தால் மூவிலக்கம். அப்போ மூவிலக்க எண்கள் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 100ல் இருந்து 999 வரை 3 இலக்க எண்கள். சரிங்களா? அந்த மூவிலக்க எண்ணோட முன்னி அப்படின்னா என்ன சொல்லணும்னா, அந்த நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர்லேருந்து மூவிலக்க எண்ணிலேருந்து -1 அதை கழிச்சோம்னா கிடைக்கக்கூடிய நம்பரை தான் என்ன சொல்கிறாங்க? முன்னிங்காங்க. இப்போ 998ல் 1 கழிச்சா என்ன கிடைக்கணும்? உங்களுக்கு 997. சரி, மூவிலக்க எண்ணோட பெரிய எண் என்ன? நம்மளுக்கு 999. அந்த 999லேருந்து நம்ம 1 கழிச்சாலும் நம்மளுக்கு என்ன தான் கிடைக்கும்? 998 தான் கிடைக்கும். அதுவும் என்ன எண் தான்? அது ஒரு மூவிலக்க எண் தான். அதே மாதிரி 100 இருக்குது. இப்போ 100ல் நம்ம 1 கழிச்சோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 99. 99ங்கிறது என்ன? ஈரிலக்க எண். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஈரிலக்க எண்ணாகவோ அல்லது மூவிலக்க எண்ணாக தான் இருக்கணும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துட்டாங்க? 4 இலக்க எண்ணாகும். இப்போ இதோட விடை என்ன தான்? தவறு. ஓகேவா? அடுத்து இன்னொரு பார்க்கலாம். 88,888. இது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, இதில் பாருங்கள், 1கள் 10கள் 100கள் 1000 10,000. இப்போ 8 × 10,000, 8 × 1000, 8 × 100கள், 8 × 10கள், 8 1கள்னு எழுதணும். ஆனால் இவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 8 × 10,000, 8 × 100, 8 × 10கள், 8 × 1கள்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த 1000 என்ன பண்ணிட்டாங்க? அவங்க மறந்துட்டாங்க. அப்போ அதை கொடுத்துருக்காங்களா? இல்லை, கொடுக்கல. அப்போ அதோட விடை என்ன? தவறு. சரிங்களா? தேங்க்யூ. Subscribe our channel Tree of Maths. Thank you.